சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் உங்க சத்தமா? எல்லாரும் சொல்லுங்க, நம் தேவன் அறிவார். எல்லாரும் இன்னொரு அடி சொல்லுங்க, ஆமே. கடந்த வாரம் நாம பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா நம்ம அறிந்திருக்கிறோம் என்று பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா நம் தேவன் அறிந்திருக்கிறார் சொல்லி நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தேவன் அறிவார் அல்லது அறிந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் அறிவார் இல்லைன்னா அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்ல கவனிங்க, முதலாவது சரி, யாத்ராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அதிலே 5ஆம் வசனத்தை 33:5. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன். போதும். அப்பொழுது உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன். ஆண்டவர் தான் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்க நல்ல நகைலாம் ஆண்டவர் கொடுத்தார். நகை கொடுத்தா பந்தா பண்றதுக்கு இல்ல, என்ன பண்ணாங்க, அவங்க கண்ணு கொடு செஞ்சுட்டான். நகையெல்லாம் தூக்கி என்ன போடு. அப்ப நான் உங்களுக்கு செய்யறத அறிவேன், நான் உங்களுக்கு செய்யறத அறிவேன். மோசே அறிந்திருக்கிறார், நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். 23:32 23. பின்பு 22:23. இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணு, எகிப்து தேசத்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்று அறியோம் என்றார்கள். இவங்களுக்கு மோசே குறித்தே தெரியல, ஆண்டவரை குறித்து எப்படி தெரியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசே குறித்தே இவங்களுக்கு தெரியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அறிஞ்சு கொள்ளுவேன், நீங்க என்ன அறியல. ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம், அது யாத்திராகம் 5ஆம் அதிகாரம். சப்பா ஸ்தோத்திரம், கிருபை தரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 5:2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன். ஹல்லேலூயா, நான் கர்த்தரை அறியேன். யார் சொல்றது? பார்வோன். இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்றாங்க, நாங்க மோசே அறியோம். அப்படின்னா மோசே அறியலன்னா கர்த்தரை அறியல. அதே போல பார்வோன், கர்த்தர் யார்? நான் அவரை அறியே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார், தன்னை அறியும்படி செய்தார். இந்த பார்வோனுக்கும் தம்மை அறியும்படி உதவி செய்தார். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துங்க. இப்ப ஏன் அப்படி இருக்கிறீங்க? வார்த்தை கேட்ட உடனே நான் தேவன் அறிவார்ன்ற உடனே வேற மாதிரி வரும்னு நினைச்சேன். ஆனா படிக்கிற வசனம்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி தான் வரும், கடைசியில் தான் வேற மாதிரி வரும்.
அல்லேலூயா. கோலும் தடியும் தேற்றும். சரி, அதனால முதலாவது தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை குறித்து நல்லா அறிஞ்சுங்க. நம்ம ஆண்டவர் யார் என்பதை அறிஞ்சாதான் நமக்கு எல்லா வித ஆசீர்வாதமும் வரும். சரி, அப்போ அவர் அறியது அத்த கட்ட நம்ம தொடர்ந்து ஆண்டவர் போதனை கொடுத்தார்னா நம்ம அவர் எப்பேற்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது அவர் நம்மை அறிந்திருக்கிறார். முதலாவது நல்லா கவனிங்க, நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கல, வேதனைகளை அறிந்திருக்கிறார். இரண்டாவது, வேதனையை தீர்ப்பது எப்படின்னு அவருக்கு தெரியும். தேவன் யார் என்பதை ஸ்தோத்திரம் ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க. அவர் யார் என்பதை உங்களை அறிய வைப்பார். அடுத்தது, பிரச்சனை பண்ணுகிறவன் தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுவான், அறிய வைப்பார். மூணாவது, நம்முடைய முறுமுறுப்பு அவருக்கு அறிவார். நம்முடைய முறுமுறுப்பெல்லாம் அவருக்கு தெரியும். முறுமுறுப்பு நம்முடைய மர்மர்லாம் அவருக்கு தெரியும். சரி, அதனால தேவ பிள்ளைகளே நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை நீங்க கூர்ந்து கவனிக்கும்படி அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். இந்த யாத்திராகம் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கினா அங்கேயே இருங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. இன்னைக்கு யாத்திராகம் புத்தகத்தை தான் பிரசங்கமே. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால்தான் பாடினா, உன் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதனைகளை அறிந்திருக்கிறார். பிரைஸ்லா, அவருக்கு தெரியும். பிரைஸ்லா, நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யோசேப்பு இருக்கிற வரையிலும் அந்த ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லை. யோசேப்பு மரித்த பிறகு அந்த ஜனங்களுக்கு பிரச்சனை. நீங்க 1ஆம் அதிகாரம், யாத்திராகம் 1ஆம் அதிகாரம், நீங்க 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, படிங்க பார்க்கலாம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன், நான் தான் படிக்கிறேன். ஓ அப்படியா? ஒருவன் தோன்றினான். நல்லா கவனிங்க, என்ன நான் சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த ராஜன் எழும்பி ஜனங்களை என்ன பண்ணான்னு சொன்னா, ஏராளமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாய் பெருகினார்கள் என்று சொல்லி அவர்கள் பெருகாதபடிக்கு அவர்கள் என்ன பண்றான், ஒடுக்கும்படியாக அவர்களுக்கு பிரச்சனை பண்றான். நீங்க 11ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையிலும் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டக சாலையை பட்டணங்களை கட்டினார்கள். பாருங்க, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப வேதனைப்படுத்தினார். பிரைஸ் லார்ட். அது மாத்திரமல்ல, நீங்க ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 23 25 வரல படிங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தரா. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமை தனத்தினால் தவித்து
முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பினா, யோசேப்பை அறியாத ராஜா எழும்புறதுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை. தேவனை அறியாத ஒரு ஜனங்கள் மூலமா இஸ்ரவேலுக்கு என்னது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை. அப்ப என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த யோசேப்பை அறியாத ராஜா என்ன ஆயிட்டானா? சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். சொல்லுங்க பார்க்கலாம். மரித்தான். பிரச்சனை மரித்து விடும். சொல்லுங்க, பிரச்சனை மரித்து விடும். பாருங்க, அவன் என்ன செஞ்சான் சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, சொல்லுங்க பார்க்கலாம், நினைத்தருளினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை தெரியும், அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்க தவித்து முறையிட்டு கொண்டிருந்தாங்க. தேவனே வந்து என்ன பண்ணாரு? அவர்களுக்காக கிரியை செஞ்சார். அல்லேலூயா. அவர்களுக்காக என்ன பண்ணாரு? அவரே இறங்கினார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியா ராஜா வந்தா அவன் ஒடுக்கினான். ரெண்டாவது குடிதான் சொன்னேன், அழையதுக்கு சொன்னோம் நாங்கம்மா. அல்லேலூயா. எதுவுமே சொல்ல ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அவர் என்ன பண்றாருன்னா அவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான காரியங்களையே பேசி கொண்டிருக்கிறார். அதை குறித்து தான் வேதம் எழுதுகிறது. அதே நீங்க ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து நீங்க 10 வசனத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். சொல்லுங்க பார்க்கல, ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அனுப்புகிறார், அப்புறம் எழுப்புகிறார். அந்த மனுஷனோடு கூட இஸ்ரவேலுடைய பிரச்சனை தீர்க்கும்படியாக பேசுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வேதனை அறிந்திருக்கிற தேவன் ஸ்தோத்திரம் நம்முடைய பிரச்சனைகளையும் நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை குறித்து தான் அவர் பேசுறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, நம்முடைய பிரச்சனைனால வருகிற கண்ணீர் போராட்டம் எல்லாம் அவர் சந்நிதியில் போய் எட்டும். அவைகளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா அல்லத்தட்ட மாட்டாரு, அவைகளை நினைவு கூறுவார். என்ன பண்ணுவாரு? நினைவு கூறுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஸ்தோத்திரம், பிரச்சனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை குறித்தே பேசுகிறார். பிரச்சனைகளை நீக்குகிறதற்கு ஒரு ஆலயம் ஏற்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நம் தேவன் நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருப்பார் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே இருப்பார். அவர் நமக்காக கிரியை செய்வார். யோபு 23:10 சொல்லுகிறது, என்ன, நான் போகும் வழி அவர் அறிவார். அவருக்கு தெரியும். யோபு போற பிரச்சனை நமக்கு தெரியும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12-24 வசனம். கிதியோன் சொல்றான், எங்க ஆண்டவர் எங்கள் பிதாக்கள் அற்புத அடையாளம் கண்டாங்க, ஆனா நாங்க என்ன பண்றோம்னா இந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாங்க பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பிரச்சனையை மாட்டிக்கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை தீர்க்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க தெரிந்த நீங்களே போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிரச்சனை தீர்க்கிறான்னு சொல்லிட்டு நீங்களே போய் நெருப்புல விழக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவருக்காக நெருப்புல விழுந்தா ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. ஆகையினால அவர் உங்களை இப்ப நீ செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு உங்களை தூக்கி விட விருப்பப்படுறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது பாருங்க, வேதனைகளை தேவன் அறிவார். இரண்டாவது, வேதனை எப்படி தீர்ப்பது என்றும் அவருக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். வேதனை எப்படி தீர்ப்பதும் தெரியும், அந்த தீர்க்கக்கூடிய காரியத்தை செய்யவும் தெரியும், செஞ்சு விடுதலையாக்கவும் தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவர் சமூகத்துல சென்று அல்லது நீங்க ஜெபித்து கொண்டு இருந்தா ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். பிரச்சனை தீர்க்கிற அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிற வழியும் அவருக்கு தெரியும், அதை செய்தும் காட்டுவார். நீங்க எடுத்து படிங்க 3ஆம் அதிகாரம், யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் வழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன். ஆண்டவரே சொல்றாரு, பா ஸ்தோத்திரம், வேதனையை அறிந்திருக்கிற ஆண்டவர் நான். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க அந்த காரியத்தை விடுதலையாக்குற காரியத்தை செய்ய எனக்கு தெரியும். அவர் சொல்றார் பாருங்க, ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் வழிய உங்களை போக விடான் என்று அறிவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நான் நல்லா கவனிச்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, தூங்காதீங்க. அல்லேலூயா. கேளுங்க. நம் தேவன் நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். அவன் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் கொடுத்ததை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் சொல்றாரு, எகிப்தின் ராஜா எப்ப இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவான்னு சொன்னா தேவனுடைய கை வல்லமை கண்டாவல் வழி அவன் என்ன பண்ண மாட்டான். ஆமா சோத்திரம், உங்களை போக விடான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிறதற்கு ஆண்டவருடைய கை வல்லமையை காணணும். அல்லேலூயா. என்ன காணணும்? கை வல்லமையை காணணும். கவனிக்கிறீங்களா? இல்ல என்ன பண்றீங்க? அல்லேலூயா. கை வல்லமைய பார்க்கணும், கை வல்லமையை பார்க்கணும். கவனிங்க. 20 படிங்க. அந்த கை வல்லமை என்ன? தேவனுடைய வல்லமை என்ன? ஆகையால் அப்ப பாருங்க, எனக்கு தெரியும் என் கை வல்லமையை கண்டால் வழிய அவன் விடமாட்டான் என்று அறிவேன். ஆகையால் என் கை வல்லமை, என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பே, அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கை வல்லமைன்னா என்ன தெரியுமா? பார்வோனுக்கு தம்முடைய கை வல்லமையை காட்ட விரும்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவருடைய கை வல்லமையை காட்டும்படியாக ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணாருன்னா கை வல்லமையை காட்ட ஆரம்பிச்சார். நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களையும் அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின்பு அவன் போக விடுவான். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அற்புதம் யாருக்கு அற்புதம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம். பார்வோனுக்கு என்ன? வாதை. சொல்லுங்க பார்க்கலாம். வாதை. ஸ்தோத்திரம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக அவன் அறிந்திருக்கிறான். போய் கெஞ்சி கெஞ்சி பார்த்தா அவன் என்ன பண்ணல, விடவே இல்லை. மோசே சோர்ந்து போயிட்டாரு. மோசே என்ன பண்ணிட்டாரு? சோர்ந்து போயிட்டாரு. சொல்லி சொல்லி பார்த்தா அவனும் கேட்க மாட்டான், இஸ்ரவேல் ஜனங்களை கேட்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஆகையினால ஆண்டவரை யாருன்னா அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல,
அவன் கை வல்லமையை காணணும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருக்கு நல்லா தெரியக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நம்மை விடுதலை ஆக்கிற வழி அவருக்கு அறிவார். எப்படி என்ன செஞ்சா இவங்க விடுதலை ஆவாங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து என்ன செஞ்சா விடுதலை ஆவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆகினால அந்த கை வல்லமையை காட்ட ஆரம்பித்தார். அப்ப என்ன நடக்குது? 7ஆம் அதிகாரம், யாத்ராகம் 7ஆம் அதிகாரம் 21, 21 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தில் உள்ள எல்லா நீர்நிலைகளும் எல்லாமே என்ன ஆயிடுச்சான்? ரத்தமாய் மாறியது. சொல்லுங்க, கை வல்லமையை காட்ட ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். கை வல்லமையா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், 8ஆம் அதிகாரம் 2 14 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, யாத்ராகம் 8ஆம் அதிகாரம் 2 முதல் 14 வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தவளைகளை என்ன பண்ணாரா? எகிப்தில கொண்டு வந்து நிரப்பினார். அந்த தவளைகள்லாம் செத்து போச்சு. உலகம் முழுவதும், பூமி முழுவதும் நாத்தம் எடுத்ததான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 18 25 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பூமி மேல எகிப்து தேசத்துல மட்டும் கல்மழையாய் பெஞ்சது. சொல்லுங்க, இதெல்லாம் எதுக்கு? ரத்தமா போனது எதுக்கு? ரத்தமா போனது எதுக்கு? ஆண்டவருடைய கை வல்லமை இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராகம் 10ஆம் அதிகாரம் 22 24 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசம் முழுவதும் 3 நாள் காரிருள். என்னது? ஒருத்தனும் தன் கையையாவது காலையாவது அசைக்காம இருந்த இடத்திலே 3 நாள் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தான். என்னதான் விளக்கு ஏத்தினாலும், என்ன வெளிச்சத்தை கொண்டு வந்தாலும், அந்த வெளிச்சத்தையே மீறி இருட்டாக்கக்கூடிய கும்மிருட்டு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கடைசியா இவன் என்ன செஞ்சாலும் திருந்தல, இவன் மாறல, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கல, அவங்க பிரச்சனையை தீர்க்க அவங்க விடுதலை ஆக்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஸ்தோத்திரம், நீங்க 12ஆம் அதிகாரம் 29 33 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இருக்கிற எல்லா தலைச்சனங்களையும் சங்கரித்து போட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தில் இருக்கிற எல்லா பார்வோன் முதல் எந்திரம் அரைக்கிற அடிமையினுடைய பிள்ளை வரையிலும் எல்லா மிருகஜீவனுடைய எல்லா தலையீற்றையும் என்ன பண்ணார்னா அழித்து போட்டார். அல்லேலூயா. நீங்க 12ஆம் அதிகாரம் நீங்க 33ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். யாத்ராகம் 12:30. எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். எனக்காக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. எனக்காக என் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் இப்படி கையை வச்சு கொள்ளுங்க, இல்லைன்னா தலையில கையை வச்சுக்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறவரா இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 வாதைகள், நானே ஒரு 5 வாதை தான் சொல்லி இருக்கிறேன். 10 வாதைகளை ஆண்டவர் செய்து தம்முடைய கை வல்லமை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை இந்த இரும்பு காவலாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எகிப்து போல உன் வாழ்க்கையில ஒரு சூழ்ந்திருக்கிற இருள்கள் அல்லது பிரச்சனைகள் காணப்படுகிறதா? கர்த்தருடைய வல்லமையான கை நமக்காக உண்டு. அவருடைய கை வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நமக்காக செய்ய வேண்டியதை செஞ்சு விடுதலையாகும். அல்லேலூயா. 3வது 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்ராகம் 7:18.
மீன்கள் செத்து அது நாறிப்போம், நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் அரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு என்றார். அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்றாரு மூணாவது காரியம் என்னன்னா ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்பதை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி என்றார். அல்லேலூயா. அப்ப பாருங்க ஸ்தோத்திரம். அதே நீங்க 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். சாரி 7 ஒரு நிமிஷம் படிங்க. 7 யாத்திராகம் 6:7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பே, இன்னைக்கு உங்களை விடுவிக்கிற நான் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. மோசே யாருன்னு எங்களுக்கு தெரியாது. மோசே யாருன்னு எங்களுக்கு தெரியாது. மோசேக்கு என்ன சம்பவித்தது எங்களுக்கு தெரியாது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எப்படி அறிந்து கொள்வாங்களா? உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்பதை அறிவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தேவன் நம்முடைய வேதனைகளை அறிவார். இரண்டாவது வேதனை தீர்க்கிறதை அறிவார். மூணாவது ஸ்தோத்திர இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறியும்படி செய்தார். ஆமென். அவர்கள் தேவனை அறியவே இல்லை. பிரைஸ் லார்ட். நீங்க 10:2 படிங்க பார்க்கலாம். யாத்திராகம் 10:2. நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகளை கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உங்களுக்கு சொல்லும்படி சரி விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரன் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன். அல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரங்க சொல்றாரு, நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு. பிரைஸ் லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், தன்னை அறிவிக்கிறார். எப்படி ஸ்தோத்திரம். பாருங்க, உங்கள் ஜனங்களுக்கு நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? எகிப்தில் இருந்த எல்லா நடந்த காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அவன் இருதயத்தை நான் தான் கடினப்படுத்தினேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை அங்க சொல்றாரு. 16 கூட படிங்க பார்க்கலாம். டக்குன்னு 16:6 சாரி யாத்திராகம் 16:6. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். ஹல்லேலூயா. யாருக்கு தம்மை அறிவிக்கிறார் என்று சொன்னால், யாருக்கு தம்மை அறியும்படி செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பிரைஸ் லார்ட். நம்ம அநேக நேரத்தில் தேவனை அறியாமலே இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன? தேவனை அழைத்தவரை அறியாமலே இருந்து கொண்டு இருக்கிறோம்.
தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தம்மை அறிவிக்க விரும்புகிறார். நீங்க அவர் அறிய விரும்புகிறார். அதற்காக தான் அவர் என்ன பண்றாருன்னா கிரியை செய்ய போறார். என்ன கிரியை செய்யறாரு? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலம் அறிவிங்க. எப்ப அறிவிங்க? எப்படி அறிவிங்க? எப்ப அறிவிங்க? சாயங்காலம் அறிவிங்க. சாயங்காலம் அவர் என்ன செய்ய போறாரு? நீங்க 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையில படிச்சு பார்த்தீங்கன்னா, படிங்க. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தில் மீதெங்கோ ருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடிய தனியாய் தரையில் மேல் கிடந்தது. போதுமா? போதும். பாருங்க, என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாம் யார் என்று அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்னா, நான் யார் தெரியுமா? என்ன சொன்னார்? மோசையை பார்த்து இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இது போல தன்னுடைய நாமத்தை எல்லாம் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒண்ணும் இல்லாம வெறுங்கையோடு கூட எகிப்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையே. எகிப்தில் நல்லா சாப்பிட்டோம், நல்ல ஆகாரம் இருந்தது, ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இல்ல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாயங்காலத்துல அறிவீங்க. சொல்லுங்களா அவர்? அல்லேலூயா. சாயங்காலத்துல அறிவீர்கள். சாயங்காலத்துல நீங்க பாப்பீங்க. என்ன பார்த்தாங்க? ஸ்தோத்திரம், காடைகள் ஃபுல்லா நிரம்பி இருந்தது. காலையில் எழுந்து பார்த்தா சோத்திர பனி பெய்ஞ்சிருந்தது. இவ்வளவு நாள் பனி பெய்யாத, இவ்வளவு நாள் பேர்பட்ட ஒரு பனி பெய்யல. அந்த பனி உருகின பின்பு பார்த்தீங்கன்னா அதுல மண்ணா இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமே. தேவன் தம்முடைய கிரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் யார் என்பதை அவருக்கு அறிவித்தார். எப்படி அறிவித்தார் சொன்னா, நான் அப்படி சொல்லி அறிவிக்கல, வாயில அல்ல, செயல்ல காட்டினாரு. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு குறித்து எனக்கு தெரியும். பைபிள்ல 2 காரியம் இருக்கு, நீங்க யாருன்னு சொல்லி இருக்கிறீங்க. அதே நேரத்துல ஆண்டவரே உங்களுடைய கிரியைகள் மூலமா எங்களுக்கு யார் என்று அறிவி. ஆண்டவரே கேட்கலாமா? கேட்கலாமா? ஆண்டவர் எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே யாருன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே நீங்க இருக்கிறவராகவே இருக்கிறவர், நீ சர்வ வல்லவர். அதே நேரத்தில் ராஜா எங்களுக்கு நீர் கிரியை செய்யுங்கப்பா. நம்முடைய கரத்தின் கிரியைகள் எங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கட்டும். உம்மை நாங்கள் கண்கூட பார்க்கட்டும். அறிந்து உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் யார் என்பதை அறியும்படியாய் செய்தார். எப்படி? காடைகளையும் மன்னாவையும் கொடுத்து, இதுவரையிலும் பார்க்காத காடைகள், இதுவரையிலும் பார்த்திராத அற்புதங்களை, ஸ்தோத்திரம், காடைகளை கொடுத்து, இதுவரையிலும் பார்த்திராத மன்னாவை கொடுத்து தேவன் அவர்களை ஆச்சரியமாய் நடத்தி அற்புதம் செய்து அவர்களுக்கு தமக்கு அறிவித்தார், தம்மை அறிவித்தார். அல்லேலூயா. நீங்க 29ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 45, 46 படிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணுகிறவர் பண்ணும்படி தங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்க, அவர்கள் அறிவார்கள். சொல்லுங்க, அவர்கள் அறிவார்கள். எப்படி அறிவாங்க? எப்படி? அவர்கள் அறிவார்கள்.
எப்படி அறிவாங்கன்னா, ஸ்தோத்திரம், தங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்கள் அறிவார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இதுதான் கஷ்டமா இருக்கு நமக்கு. அல்லேலூயா. இதுதான் என்னவா இருக்கு? அவர் எப்படி நம்மை வெளிப்படுத்துறாருன்னா, நான் உங்க நடுவில் வாசம் பண்றேன். சொல்லுங்க, உங்க நடுவில் வாசம் பண்றேன். உங்க நடுவில் தான் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்க நடுவில் தான் இருக்கிறேன். அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள், இந்த விஷயத்துல அவர் நம்ம நடுவில் வாசம் பண்ணுகிறதுனால அவரை அறிவீர்கள். இது எப்படி உணர்ந்துக்க முடியுமே தெரியுமா? ஆராதல ஏனோ தானே எப்படியோ ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால அவரை உணர முடியாது. ஒரு நடுவில் அவர் இருக்கிறார் என்பதை உண்மையான ஒரு ஆராதனையோடு கூட, உண்மையான இருதயத்தோடு வாஞ்சியோடு ஓடி ஏசப்பா என் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆராதனையில் அவரை உணர்றீங்க பாரு, அப்பதான் நீங்க அறிந்து கொள்ள முடியும். என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்கே அவர் எங்கே கூடி இருக்கிறார்கள், அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எது? அவர் நம் நடுவில் இருக்கிறத பார்க்க முடியும், உணர முடியும். ஹல்லேலூயா. சோத்ரா யாத்ரா மார்க் புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் வந்து போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. ஆலயத்தில் அப்படியே உலாவி கொண்டிருந்தார். அவர் நடுவிலே உலாவினார். அந்த ஜனங்கள்லாம் அறிஞ்சாங்க. எப்படி அறிஞ்சாங்க? சூமின கை உடைவன் நீட்டப்பட்டது, பிசாசு துரத்தப்பட்டது, வியாதிகள் சுகமானது, கூனி நிமிர்ந்தான், தலையை நுகத்தடியை உடைத்து தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணினான். அழகு அவனுக்கு உன் நடுவில் அவர் உலாவி கொண்டிருக்கிறவன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவான். அல்லேலூயா. உன் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினாரு? உன் நடுவில் அவர் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். 33:16 டக்குன்னு போலாம். 33:16 எனக்கும் உனது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்னா, அவர்களோடு கூட போனாரா? சொல்லுங்க, அவர்களோடு கூட போனாரா? என் சமூகம் உனக்கு உண்டாக செல்லும், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். என் சமூகம் உனக்கு உண்டாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் உணர்ந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும், தவிர உணராம அதை அறியவே முடியாது. எவ்வளவு ஆழமான சத்தியம் இல்லை இது? ஆழமான சத்தியமா? என்ன சத்தியம்? நீங்க ஒரு காரியத்துக்காக போறீங்கன்னா, ஒரு பிரச்சனைக்காக போறீங்கன்னா, ஒரு காரியத்தை முடிக்கும்படி போறீங்க, ஒரு செயல்படி போறீங்கன்னா உங்களை முன்னா அவர் போவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்னே போறார் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்னா,
ஸ்தோத்திரம். அவர் நம்ம உண்மை போய் கோல நாளவைகளை செவ்வையாக்கி அங்க வழியை உண்டாக்கி அற்புத அடையாளங்களை செய்கிறதுனாலே தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். 4வது காரியம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 4வது காரியம், பிரச்சனை பண்ணுகிறவன் பார்வோன் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டான். யாத்ராகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எகிப்தின் மேல் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். நல்லா ஒரு அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். நமக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினது போல, நமக்கு அவர் தம்மை அறிவித்தது போல இந்த எகிப்தியருக்கு அறிவிக்கவில்லை. அறிவார்கள். இவ்வளவு நாள் அவங்க அறியல என்னை குறிச்சு. 1:8 படிங்க பார்க்கலாம். பாருங்க, ஏன்னா ஆண்டவர் யோசேப்பை அறியாத அப்படின்னா தேவனை அறியாத ராஜாவன். பாருங்க, இந்த ஜனங்களை குறித்து சொல்றாரு, அவங்க என்ன அறிஞ்சு கொள்வாங்க. அந்த ஜனங்களுடைய தலைவனாக ராஜாவாகி பார்வோன் எப்பேற்பட்டவன் சொன்னா, ஸ்தோத்திரம், யோசேப்பை அறியாதவன் அப்படின்னா யோசேப்பின் தேவனை அறியாதவன். அந்த ராஜா என்ன சொல்றான் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்ராகம் 5:2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை அறியல அவனுடைய ஜனங்களும் கர்த்தரை அறியல, அவர்களும் கர்த்தரை அறியவில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு சில நேரங்களில் கர்த்தரை அறியாத மக்களுக்கு தம்மை அறிந்து கொள்ளும்படி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அறிந்து கொள்ளும்படி செய்தாரோ அப்பேற்பட்ட அற்புத அடையாளங்களை செய்து அறியும்படி செய்து விடுவார். அதே நேரத்தில் அவருக்கு எதிரானவர்களை அவர் தம்மை அறிந்து கொள்ளும்படி எப்படி செய்வார் தெரியுங்களா? அதான் மிக முக்கியம். அல்லேலூயா. பார்வோனும் அவர் அறியல, பார்வோனுடைய ஜனங்களாக இஸ்ரவேலும் அவர் அறியல. நீங்க என்ன அறியல. அல்லேலூயா. ஆகினாலும் என் ஜனங்களை நீங்க என்ன பண்ணல, போக விடல. இஸ்ரவேல் ஜனங்க ஒடுக்கினாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க ஒடுக்கினாங்க. அப்பதான் செய்யறார் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டவர் அவர்கள் தம்மை அறிந்து கொள்வதற்கு அவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்போது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. பார்வோனுக்கு எப்படி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார் தெரியுமா? ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை. சொல்லுங்க, எப்படி வெளிப்படுத்தினாரா? நீ நினைச்சுக்கிட்ட ஏதோ 1000 நூற்றுக்கணக்கான தெய்வங்களை வச்சுக்கொண்டு நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னை நீயே தெய்வம் ஆக்கி கொண்டு இருக்கிற. ஆனா நீ எப்படி தெரியுமா அறிஞ்சு கொள்ள போற? ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 8:22 கூட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி பார்வோன் அந்த ஜனங்களும் தேவனை அறியும்படி செஞ்சார்னா, அவங்களுக்கு நன்மை செஞ்சு அறியும்படி செய்யல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்து அவர்களை அறியும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
பார்வோனுடைய தேசம் முழுவதும் அவனுடைய எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா வண்டுகளால் நிறைந்திருந்தது. ஆனால் கோசேன் நாட்டுல மட்டும் வண்டுகள் இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்னா, உன் தேசத்துல மட்டும் வண்டவர் என்னால வர வைக்க முடியும், ஏன் ஜனங்களை சேஃப்டியா காத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு எல்லையை விட்டு தாண்டி வராதபடி தடுத்து நிறுத்த முடியும். சிவந்த சமுத்திரம் சோத்திரம் இந்த பக்கத்துல சுவர் போல நின்றது. ஆனால் எகிப்தியர் உள்ள பொழுந்த உடனே அவர்களை தனியா மாறி அவர்களை புரட்டி போட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட். நீங்க அதே 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சட்டுன்னு கடந்து போகலாம் சீக்கிரம். 9:14. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். இது கொடிய காரியங்க. கவனிங்க, கர்த்தரை அறியாதவனுக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் இது. என்ன தெரியுமா? உன் இருதயத்தில் அனுப்புவேன். உன் இருதயத்தில் அனுப்புவேன். சொல்லுங்க, மென்டல் ஆக்கிடுவேன்னு அர்த்தம். சொல்லுங்க, மென்டல் ஆக்கிடுவேன். சொல்லுங்க, மென்டல் ஆக்கிடுவேன். மென்டலு சொல்லுங்க, மென்டலுன்னு கூப்பிடுவோம். மென்டலு அவரை அறியாதவனை எப்படி ஆக்கிடுவாரா? மென்டல் ஆக்கி விட்டுருவார். பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுருவார். சொல்ல, பைத்தியக்காரன் ஆக்கிடுவார். இந்த வாதைகளை கேட்டு 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 பார்வனை எப்படி ஆக்கிட்டாரா? உன் இருதயத்தில் சொல்ல மாட்டீங்களா? ஏங்க, உங்களை குறித்து சொல்லுங்க. அதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு மாதிரி ஆகுறதுதான் வேலை இல்ல. உங்களை குறித்து சொல்லல, அறியாதவனை சொல்லி அறியாதவனுக்கு தம்மை அறியும்படி செய்கிறவரை, மேட்டிமையானவனை தேவனுக்கு விரோதமானவனுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. என்னவா? ஆமா, நான் விட்டுறேன், கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஸ்தோத்திரம். இருதயத்தில் அனுப்புறாரா? எதை அனுப்புறாரா? ஆமா, வாதைய இருதயத்தில் அனுப்புறாரா? இருதயம் பாதிக்கப்படுற அளவுக்கு ஆகிட்டார் இருதயம். ஆமென். நம்ம நினைச்ச ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருதய பிரச்சனை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவர்கள் மறுபடியும் பின்மாற்றம் போகும்போது அந்த பிரச்சனை அவங்களுக்கு வரும். ஒரு சில நேரங்கள்ல ஸ்தோத்திரம், ஒரு சில நேரங்கள் ஆண்டவர் இருதய பிரச்சனை கொண்டு வருவார். யாருக்கு இருதய பிரச்சனை கொண்டு வந்தாரு? யாருக்கு? ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு என்ன பண்ணாரு? இருதயத்தை அங்க நீ ஒரு இதுவா? ஆகாஸ்வேரு ராஜா தானே இவரு. எஸ்தர் புத்தகத்துல அவருக்கு தான் தூக்கத்தை வராம வச்சிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வரும்போது நல்ல தூக்கத்தை வரப்பார். ஆமென். சரி, ஆகினால தேவ பிள்ளைகளே, தம்முடைய வல்லமை எப்படி காட்டினாருன்னு சொன்னா, நீங்க 14ஆம் அதிகாரம் நீங்க 18 இருந்து 25 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற தாம் யார் என்பதை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டினார். இஸ்ரவேல் ஜனங்க அழகா முன்னுக்கு போறாங்க. போகும் சிவந்த சமுத்திரத்துல போறாங்க. ஆனா இந்த எகிப்தியனும் உள்ள போறான். எகிப்தருடைய எல்லா அந்த ரதங்களுடைய எல்லா அந்த ரதங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? கவிழ்ந்து போகுது. அதோடைய அச்செல்லாம் கழட்டி விட்டுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அங்க போய் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கழட்டி விட்டாங்களா? யார் கழட்டி விட்டது? யார் கழட்டி விட்டது? ஆண்டவர் கழட்டி விட்டார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம் வரும். அந்த ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். அடுத்த குறிப்பு சொல்லி முடிச்சிடுறேன் நான். டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. கழலும் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர்
இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். 18ஆம் வசனம். இப்படி நான் பார்வோன் மேலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அவர் அல்லேலூயா. எப்படி அவங்க ரதத்தின் மூலமா மகிமைப்பட்டாரு? அவருடைய ரதத்தெல்லாம் காட்டி விட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் காட்டி விட்டுட்டாரு. எல்லாம் அவங்க தப்பிச்சு ஓடணும்னா கூட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஆனால் நான் ஒரு காரியம் சொல்ற பாருங்க. ஆனால் அவர்களை அழிக்கும்படியாக ஆண்டவர் அப்படி செய்யல. திருந்தணும்னு நினைச்சாரு, ஆனா திருந்தல. ஆமென். கடைசியா நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க ஸ்தோத்திரம், இதே புத்தகத்துல இதே காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ற பார்வோனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்துல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், யாத்திராகம் 9:7, 9:20, 29, யாத்திராகம் 10:7 நீங்க படிச்சுக்கொள்ளுங்க வீட்டுல. ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை யார் என்று வெளிப்படுத்தினார். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். இதை சொல்லனா நமக்கு தூக்கம் வராது, மெசேஜ் முழுமையாவாது. 12, 16, 12. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டு இருக்கிறேன். நீர் அவர்களோடு பேசி நீங்கள் சாயகாலத்தில் இறைச்சி புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ கவனிங்க. அப்போ இந்த இடத்துல அறிந்து கொள்வது, இந்த இடத்துல எதை ஆண்டவர் அறிந்து கொண்டாருன்னா அவருடைய முறுமுறுப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். முறுமுறுப்பு. தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. சொல்லுங்க. ஆண்டவர், நல்ல கவனிங்க, ஆண்டவர் என் தேவைகளை, என் வேதனை அறிந்திருக்கிறார். என் வேதனை நீக்குவதற்கான வழியை அறிந்திருக்கிறார். அடுத்தது நான் எனக்கு ஆண்டவர் தம்முடைய அதிசயமான செயல்களை செய்து தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். 4வது பார்த்தோம், பிரச்சனை பண்ணுகிற பார்வோனுக்கு தம்முடைய சோத்திர வல்லமையான வாதையின் கிரியைகளை செய்து தம்மை வெளிப்படுத்தினார். கடைசியா பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளை, இப்படி நாம ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தாலும் நமக்கு அநேக காரியங்கள்ல முறுமுறுப்பா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? நீ முறுமுறுக்காத. இவ்வளவு காரியத்தை உன்னை குறித்து அறிஞ்சிருந்தா, உன் வேதனை அறிந்திருந்தா, உன்னை குறித்து அறிந்திருந்தா, உனக்கு நான் அறியும்படி உதவி செஞ்சா, அடுத்தது உனக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை நான் அறிஞ்சிருக்கிறேன், அதையும் செய்வேன். இப்படி எல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் நீ முறுமுறுத்து இருக்காத. முறுமுறுத்து கொண்டு உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாத. தொடர்ந்து பின்னுக்கு போய் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா உனக்குள்ள சுய பரிதாபம் வந்து நீ முறுமுறுத்து கொண்டு கடைசியில உனக்கு ஒண்ணுமே நடக்காது. உனக்காக தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் தடைப்பட்டு விடும். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முறுமுறுப்பு போல வாயில வரும்போது அதை அப்படியே பால் மறந்த குழந்தை போல அடக்கி அமர பண்ணணும். என்ன பண்ணணும்? அதை அப்படி அடக்கணும். இல்ல, என் இயேசு செய்வார். சொல்லுங்க. என் வேதனை அவருக்கு தெரியும், என் பிரச்சனை அவருக்கு தெரியும். அதிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு அவரால் முடியும். அதுக்குதான் 10 வாதை வச்சிருக்கிறார். அவர் கை வல்லமை இருக்கிறது எனக்காக. சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கை வல்லமை இருக்கிறது. 15:24 டக்குன்னு படிங்க. யாத்திராகம் 15:24. அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். சொல்லுங்க, எண்ணத்தை குடிப்போம். மோசேக்கு விரோதமா. சொல்லுங்க. முறுமுறுப்பு 2 விதத்துல வரும். சொல்லுங்க பார்க்கலாம். 2 விதத்துல வரும். ஒண்ணு தேவனுக்கு விரோதமான,
தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு நின்று போச்சுன்னா அடுத்த அந்த முறுப்பு எப்படி வரும்? அந்த முறுப்பு எங்க தாண்டும்? எங்கம்மா தாண்டும்? ஐயோ, இவ்வளோ அழகா உட்காந்துக்கிறீங்களே. அல்லேலூயா. தெளிவா சொல்லுது, மோசேக்கு விரோதமா வரும். நீங்க தேவனுக்கு விரோதமா நீ முறுமுறுக்கும் போது அந்த முறுமுறுப்பு அப்படியே எப்படி வரும்னா ஊழியக்காரர் மேல வரும். ஊழியக்காரர் தானே இழிச்சவாயா இல்ல? பிரைஸ் லார்ட். இவர் என்ன ஜெபிக்கிறாரு? இந்த சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? இந்த முறுமுறுப்பெல்லாம் இருந்தனா கடைசி வரல நீ அப்படியே தான் இருப்ப. நீ ஊழியக்காரனை கனம் பண்ணி விசுவாசத்தை எங்க பாஸ்டர் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். அவர் எங்களுக்காய் போராடுறாரு, எங்களுக்காய் இரவும் பகலும் ஜெபிக்கிறாரு. இந்த விசுவாசம் உனக்கு இருந்ததுன்னா ஆண்டவர் எனக்காக செய்வார்னு சொல்லி விசுவாசித்து இருந்தீங்கன்னா நிச்சயமா அவருடைய கை வல்லமை உனக்கு கிரியை செய்யும். அல்லேலூயா. அவர் தம்முடைய வல்லமை உனக்காக அறிவிப்பார். அவர் யார் என்பது தமக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு, தம்மை அறிவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, முறுமுறுத்துக்கிட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்காதீங்க, அசட்டையா இருக்காதீங்க தேவன் மேல. ஸ்தோத்திரம். பிரச்சனை தீர்னா நீ கோச்சிக்கிட்டு கொட்டா போடுறதுனால ஒன்றும் நடக்க போறது. முறுமுறுத்துக்கிட்டு அப்படியே உம்முன்னு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுனா ஒன்றும் இல்லை. தேவனை நல்லா துதிக்கணும். அதற்காக நீ பின்வாங்கிறதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. நீ தான் பின்னுக்கு போய் பின்மாற்றம் போய் இருக்கிற நிலையை இப்போ 1க்கு 7 வந்து உன் இருதயத்துல புகுந்து உன்னை சாகிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அதனால நான் என்ன பண்ண, நடக்கிறது நடக்கட்டும், என் இயேசு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், என் இயேசு இருக்கிறார். இயேசுக்கு என்னை குறித்து தெரியும், என் வேதனை தெரிகிறோம். ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். முறுமுறுப்பை நம்மை விட்டு அகற்றுவோம். கடைசியான வரை வசனம் சொல்லி முடிச்சிடறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 14:2. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சேபோலுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்கள். என்னாகும்? சரி, என்னாகும்? கடைசி என்னாகும்? நான் யாத்திராகம் படிச்சுட்டேன். என்னாகமும் 14:2 கடைசி வசனம் சொல்லி முடிச்சு. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே செத்தாலும் நலம். முறுமுறுத்தபடியே நடந்தது. சொல்லுங்க ஆமேனாக நடந்தது. சொல்லுங்க ஆமேன். உங்களை சொல்ல ஆமேனாக நடந்தது. அப்புறம் நமக்கு எதுனா ஆயிட்டு போகுது. என்ன பேசுற ஒவ்வொரு வார்த்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். முறுமுறுக்காதீங்க. தேவன் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். இதெல்லாம் ஏட்டு சொரகவான பிரசங்கம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். முறுமுறுக்காதீங்க, கர்த்தரை துதிங்க. வரும் இவ்வளவு தொழு வரும், அப்படியே உள்ள அடக்குங்க. ஏசப்பா செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு பாருங்க. எத்தனை தடவை உன் வாழ்க்கையில தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், தம்மை அறிவித்திருக்கிறார். தேவைகள் இல்லாத போது, கை பசுகி கொண்டிருக்கும் போது காடையை கொடுத்து மன்னாவை கொடுத்து அற்புதம் செஞ்ச நம்முடைய வாழ்க்கையில தம்மை இருக்கிறவராக விளங்கப்பட்டு இருக்கிறாரே. உன் தேவையை எத்தனை தடவை கை பசுகி கொண்டிருக்கும் போது கர்த்தர் என் தேவையெல்லாம் சந்திச்சாரே. ஏசப்பா எனக்கு தருவார், எல்லா பிரச்சனையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா.
அல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தேவைகள் வேதனைகளை அறிவார். வேதனை தீர்க்க காரியங்கள் தீர்ப்பது எப்படி என்று தேவன் அறிவார். தேவன் தம்மை யார் என்று தம்முடைய ஜனங்களுக்கு அறிவிப்பார். தேவன் தம் யார் என்பதை பார்வோனுக்கு அறிவிப்பார். ஆனா தேவன் தாம் யார் என்பதை நாம் எப்படி ஆண்டவரை முறுமுறுக்கிறோம் என்பதை அவர் அறிவார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். நல்லவர். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் அல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம்.